பார்க்குற விஷயங்களை பார்த்து அதுக்கு அடுத்த பகுதியை நாங்கள் இன்றைக்கு இது ஆரம்பிக்கிறோம். 13 சாப்டர் இருக்கிறதா பேசின விஷயம் இந்த மூணும் முக்கியமாக முடிச்சு பட்டி அப்படிதா சரியா? வசனத்துல இறுதியில வர இஷ்யூஸை நாங்கள் ஃபுல்லா பார்த்துக்கிறோம். நீட்டுதலோட சமமான ராகம் எடுத்து ஓதுறது எப்படிங்கிற சம்பந்தமா ஃபுல்லா பேசிக்கிறோம் படிச்சுக்கிறோம். அதே மாதிரி வசனம் ஒன்று எப்படி நாங்க சரளமாக திக்காம ஓதலாம் என்று அந்த கிளியர் இல்லாம இருக்கீங்க. லாஸ்ட் ஆயுது விளங்கிச்சு கிளியரா சொல்லுங்க. சரி, இப்போ ஓகே. இப்போ இல்ல இப்போ ஓகேயா இதுக்கு லாஸ்ட் அவங்களுக்கு எது கிளியரா விளங்கிச்சு அப்படின்னு விளங்கல அப்படியா ஒண்ணும் விளங்கல. நீங்க அந்த நீட்டு அந்த தற்போது கற்றுள்ள விடயங்கள் என்று சொல்லி கடைசியா வந்து அந்த மூணாவது விஷயம் தான் வசனம் முறை திக்கம் உள்ளதுக்கான ஓகே, அப்ப வழிகள். இது மூணும் கிளியர் எங்க நாங்க கடைசியா சமரி விடயம். தான் போட்டிக்கிறோம். இது மூணு நாங்க டீப்பா படிச்சுக்கிறோம். பார்த்துக்கிறோம் இந்த வகையில. ம். இதுக்கு அடுத்ததாக நாங்க போற அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் எங்கட அடுத்த முக்கியமான அந்த 13 சாப்டர் என்ற பகுதிக்குள்ளால போறோம். முதல் பகுதிக்கு நாங்க வரோம். இதுல முதல் பகுதியில் இருக்கிறது 2 எழுத்துக்கள். அதுல முதலாவது எழுத்து நாங்க இன்றைக்கு எங்கள்கிட்ட பிராக்டிஸ்க்கு எடுப்போம். இந்த எழுத்துல நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய அல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால் இது ஒரு அரபிக்ல 2 வகையான எழுத்துக்கள் இருக்கிறது. ஒன்று வல்லினமான எழுத்துக்கள், இரண்டாவது சாஃப்ட் மெல்லினமான எழுத்துக்கள். அலிஃபை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாஃப்டான லெட்டர். அதுலயும் அந்த சாஃப்டான லெட்டர் அல்லது ஹெவி லெட்டர்ஸ் இந்த 2 லெட்டர்ஸுக்கு மத்தியில் இருக்கிற பிரதானமான டிஃபரெண்டை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ற தெளிவுபடுத்திக் கொள்றேன்னு சொன்ன டிஃபரெண்ட ஹெவி லெட்டர்ஸ் எப்போதும் வானத்தை நோக்கியதாக அதில் உச்சரிப்புகள் மாறும். வாய்ப்புள்ளா உச்சரிக்கணும், இப்படி பல இஷ்யூஸ் வரும். ஆனா சாஃப்ட் லெட்டர்ஸ் அதுல தலைகீழா வரும். சப்தம் மேலிருந்து கீழ் நோக்கிய ஒரு டிசைன்ல வரும். சரிவாக அலிஃப் எடுத்தா ஆண்டு வானத்தை நோக்கி போக இயலாது. போதிய சந்தர்ப்பத்தில் அது என்று மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு சரிவான ஸ்டைல வரும். இது அலிஃபுக்கு உள்ள முக்கியமான விஷயம். இரண்டாவது அலிஃபினுடைய சில சிறப்பம்சங்கள் ஸ்பெஷல் பண்புகள் இது ஒன்று. அலிஃப் எப்போதும் தனக்கு முன்னால வார எழுத்திலிருந்து முழுமையாக தெளிவான முறையில உச்சரிக்கப்படுவார். முன்னால வார எழுத்தோட சேர்ந்து ஒட்டி கொள்ள மாட்டார். இரண்டுக்கும் இடையில ஒரு பிரதானமான பிரிகோடு ஒன்று இருக்கும். நாங்க இன்ஷால்லா உங்களுக்கு உதாரணத்துல இன்னும் உங்களுக்கு டீப்பா பார்க்கலும். அப்படி நீங்க சேர்த்தீங்க என்றால் அது வேறொரு எழுத்தாக மாறும். அலிஃப் என்ற எழுத்து வேறொரு எழுத்தாகத்தான் நீங்க ஓதி மாற்றி உச்சரிப்பீங்க. அடுத்த முக்கியமான விஷயம் தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இந்த எழுத்தை நாங்க உச்சரிப்போம். நாவானது எந்த விதமான அசைவுக்கும் உட்படக்கூடாது என்கிறது முக்கியம். இந்த பின்னணியில எனக்கு இந்த வசந்த பாபு أعوذ بالله من الشيطان الرجيم. وأما السائل فلا تنهر. ஓகே, வெரி குட். ரெண்டாவது பாபு நீ பிரச்சனை வந்தா நான் பிரச்சனை பேசுறேன், பிரச்சனை வராம நான் பேச தேவையில்லை. அதனால அடுத்த ஸ்டெப் போறோமா? صراط الذين أنعمت عليهم. சரி, இதுல ஒரு விஷயம் உண்டு. இது நான் இப்ப அதை பேசல, நான் பின்னுக்கால பேசுவோம். இந்த இடத்த கொஞ்சம் அவதானிச்சுக்கோங்க. திருப்பி ஒரு காதுங்க. صراط الذين أنعمت عليهم. ஓகே, இப்போ அந்த இடம் கொஞ்சம் கிளியர் ஆகிக்குது. ஓகே, இதுல மூணாவது நோயிட்டு போகும். أنعمت. وأنزلنا من المعصرات ماء ثجاجا அதுல பிழைக்குது. இதுல நிறைய விஷயம். إيلافهم رحلة மூன்றாவதுல الشتاء. மூன்றாவதுல முக்கியமான 2 இடத்தை إيلا நீங்க மாற்றீங்க. மூணாவதா. ரெண்டுமே மூணாவதுல 2 இடம் பிழையாகி இது ஒன்று. சாரி, ரெண்டுமே நீட்டுதலோடு தொடர்பான விஷயங்கள். இப்போதுங்க மூணாவது திருப்பி. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இப்போ ஒரு இடம் சரியாயிட்டு. இதுல கட்டாயம் நீங்க எந்த விதமான எக்ஸ்கியூஸும் இல்லாம நீங்க 3 செகண்ட்ஸுக்கு நீட்டியே ஆகணும். அல்லது 6 கவுண்ட் உங்களோட விரல் ஒண்ட மூடி திறக்கிற 6 கவுண்டுக்கு நீ நீட்டு தான் ஆகணும்.
நீங்க விரல மூடி திறக்கிற சரியா ஒரு 4 கவுண்ட்டுக்கு ஓகே ஆகுது, 2 செகண்ட்ஸுக்கு அது ஓகே ஆகுது, இன்னும் கொஞ்சம் போதாது. அதே நேரம் இந்த ம். இடம் சஜ்ஜ ஜ என்று தொக்கி நிக்க இயலாது. நீ ஸ்டார்டிங் ஓதுங்க அப்படித்தான். ரெண்டாவது முறை ஓதுற நேரம் சஜ்ஜ ஜ அந்த ஒரு செகண்ட் நீட்டி வர அந்த ஸ்டைலுக்கு வந்துடும். அந்த ஸ்டைலுக்கு நீங்க வந்தா தான் உங்களோட டோன் அந்த கூடுதல் குறைவோடு வந்து ஒரு ஸ்டைல்ல சரியாக வந்து சேர்றதாக இருக்கும். விலங்கு தானே? ம். இப்போ வந்து மூணாவது. وأنزل وأنزلنا من المعصرات ماء ثجاجا ஓகே, நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. இப்ப ரேஹ் ரெஹ்லத என்ற அந்த கன்ஃபியூஸ் பல. ஏன் பல? நீங்க படிச்சுக்கிறீங்க வசனம் ஒன்று திக்காம போதே ஸ்டைல், அப்ப இது மாட்டப்படாது திருப்பியா. إيلافهم رحلة الشتاء والصيف. ஓகே, நான் இதுல அலிஃபையும் வசனத்துல இறுதியில நிறுத்துகின்ற இடங்கள் மத்துகளை தான் பாக்குறோமா. ஓகே, ஐந்தாவது. بأن ربك أوحى لها. Right. இதுல இன்னொரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். இது வந்து பார்ப்போம். إن شانئك هو الأبتر. பிழை 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 பிழை, திருப்பி திருப்பி. சரியா? إن إن شانئك هو الأبتر. என்ன பிள்ளைன்னு விளங்கிட்டேன் உங்களுக்கு. இல்ல, ரெண்டாவது முறை ஒண்ணு சரி. ரெண்டாவது முறை ஓதுனது பரிபூரணமாக சரி, அதாவது படிச்ச விஷயங்களுக்கு கூட. முதலாவது முறை ஓதுனதுல படிச்ச விஷயத்துல பிழை விட்டீங்க. என்ன பிள்ளைன்னு விளங்கிச்சா உங்களுக்கு? என்ன இடம், எந்த பிழை? விளங்க இல்லைனா அப்படியா? ம், கண்டுபிடிக்கல. இல்ல. சரி, நீங்க ரெக்கார்ட கேளுங்க. ம், இப்ப நான் செல்ற பாயிண்ட் எப்படி வந்தீங்கன்னு பாருங்க. இந்த இடத்த நீங்க எப்படி ஓதுனீங்கிறத மெதுவா ஸ்லோ மோஷன்ல உங்களோட ரெக்கார்டிங் கேட்டு பாருங்க. ஹை, ஓகே. ம், இப்ப நீங்க ரெண்டாம் முறை ஓதுனே சரி, அதை நான் பேசல. தேர்ட் சவுண்ட் வருது, ஆளுக்கு பேத்திட்டீங்க, கவனம். ஹை, உங்களுக்கு தெரியுமா கலக்கி ஓதுற எழுத்துக்கள் படிச்சிருக்கீங்க அப்படியா? ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ம். படிச்சிருக்கீங்க சரி. இதில் நான் உங்களுக்கு செலுத்தின புத்துமதி. முக்கியமான இன்னொரு மேட்டர் என்னென்றால், இந்த 5 எழுத்துக்களையும் கலக்கி ஓதுங்கோ, கலக்கி ஓதுங்கோ, கலக்கி ஓதுங்கோன்னு தான் உங்களுக்கு பெரும்பாலும் நீங்க சட்டங்கள்ல தனியா படிச்சாலும் சரி, எண்ணத்துல படிச்சாலும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும். இதுக்கு மேலதிகமான ஒரு விஷயம் ம், என்னன்னா, குர்ஆன்ல இந்த 5 எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்தையும் கலக்கப்படாது, அழுத்தம் கொடுத்து ஓதக்கூடாது. அதுல நாங்க எங்களை கவனமா பாதுகாத்து கொள்ளணும், கட்டுப்படுத்தி கொள்ளணும். இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். சரியா? இப்ப பேத்திட்டு நீங்க ரெக்கார்ட கேட்கிற நேரம் இப்ப நீங்க கேட்பீங்களே, அது எப்படி இது இல்லாம வேற எழுத்துக்கள் கலக்கி போது படுமா, சான்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் உங்கள்ட்டே உங்களுக்கு ம், ஆன்சர் இதுல ஆல்ரெடியா இந்த நான் வட்டம் போட்டேன். இந்த இடம், இந்த இடத்துல நீங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ம், டைம் ஓது போ ரெண்டாம் முறை சரியா ஓதிட்டீங்க. ஸ்டார்டிங்ல அன்னு அந்த ரெண்டு நூனை கலக்கப்படாது, அது போல. விளங்குதா? ம், ஆ, இது குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துலையும், அதாவது இப்ப எங்களுக்கு ஒட்டோவா தெரியுமே, சுக்கூன் வந்தா தான் அந்த கலக்குதல் இந்த இஷ்யூ எங்களுக்கு வரப்போகுது, மற்றபடி வராது. வசனத்துல இடையில நாங்க சுக்கூனை போட்டு ம், ஓதினாலோ, வசனத்துல கடைசிக்கு சுக்கூனை போட்டு ஓதினாலோ, சுக்கூன் என்ற அந்த ஒரு கன்செப்ட் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு இந்த இஷ்யூ வரப்போகுது. நீங்க சும்மா ஒரு 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 கெஸிங்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலும், உங்களை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கலும், அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க மாற்றீங்களாங்கிறத பார்க்கலும். எனவே நாங்க சொல்ற முக்கியமான விஷயம், இந்த 5 எழுத்துக்களை தவிர நீங்க எந்த ஒரு எழுத்தையும் கலக்கிடவே படாது. மிக கவனமா இருக்கணும். இது நிறைய பேர் நாங்க நாங்க கேர்லெஸ் ஆகிற இடம் இதான். எங்கட கேர்லெஸ் தாண்டி போற இடம் இது முக்கியமான ஒரு இடம். சரி, நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொண்டு தரேன். ஒர்க் கண்டிஷனா ஹோம்ஒர்க் தர மாட்டேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க் தேவையில்லை. இந்த வசனங்களை
கொஞ்சம் நுணுக்கமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நான் அன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லையும் இல்லை, ஓதுன்னு சொல்லையும் இல்லை, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்குள்ளால நாங்க படிச்ச இந்த கலக்குதல் என்ற கேன்சர் ஏற்கனவே படிச்ச விஷயம் எல்லாம் இன்க்ளூட் ஆகணும், உள்ளடங்கப்படணும். நீட்டு தொடர்பான விஷயம் ஆயிக்கலாம், வசனத்தை சரளமாக ஓதுவது ஆயிக்கலாம், ராகம் எடுத்து ஓதுவது ஆயிக்கலாம், அலிஃபினுடைய உச்சரிப்பு பகுதி ஆயிக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஆகணும். இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற இந்த புதிய விஷயம் 5 எழுத்துக்களை தவிர வேறு ஏதாவது எழுத்துக்கள் கலக்கி இதுக்குள்ள ஓதுப்படுதா என்கிறத நீங்க உங்களை செக் பண்ணி பார்த்து எனக்கு வந்து ஓதி காட்டணும். நீங்க அப்படி உங்களை கலக்கி ஓதுறீங்க அப்படியானால் அதுக்கான மாற்று வழியை முடியுமெண்டா தேடிப்பாங்க. வேணா நீங்க நல்லா உங்களோட 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 அப்ரிசியேட் நல்லா ஆகி நீங்க எங்களுக்கு ஓதி காட்டுற ஸ்டைல் நல்லா ஆகிக்குது, அதனால நான் உங்களுக்கு அந்த பேக்கை தரோம். அப்படி நீங்க ஓதுறது இன்கேஸ் கலக்கப்படுது என்று விளங்கினா, இந்த எழுத்து கலக்கப்படுது, இது கலக்காம ஓதுறது எப்படி என்ற ஐடியாவை எடுத்து நீங்க ஓதி பார்த்து ரெடி ஆகிடுவாங்க. கிளாஸ்ல வந்து ஒன் ஷாட்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியாக வந்தா சரி இன்ஷா அல்லாஹ். நான் இந்த பேக் அனுப்ப மாட்டேன், இந்த பேக் அனுப்பப்பட மாட்டாது உங்களுக்கு. நீங்க ரெக்கார்டிங் கேட்டுக்கொண்டு தான் கடைசியா அந்த பேக் வந்து சரி பார்க்கணும். ரெக்கார்டிங் கேட்காம செய்ய வேணாம். நான் ரெக்கார்டிங் நான் சில விஷயங்கள்ல சில பாயிண்ட்ல சரி. சொல்லிக்கிறேன். இந்த வசனத்துல இதை கேளுங்கோ, இந்த இடத்துல இதை பாயிண்ட கேளுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்னா, நீங்க ஓதினதை நீங்க கேட்கிற நேரம் ஒட்டோவாகவே நீங்க திருந்துறதுக்கான சான்சஸ் கூட. ஃபைனல் ஜிசாக் ஹைர். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நாளைக்கு கிளாஸ் உங்களோட மிஸ்ஸிங் கிளாஸ் இது பயப்படணும், அரேஞ்ச் பண்ணுவாங்க, பயப்படணும். டைமை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றால் மிஸ் ஆகினா இப்போ எனக்கு உண்மையில எனக்கு பெரிய விஷயம் ஒன்று உங்களுக்கு அடுத்த 20 மினிட்ஸுக்குள்ள உங்களுக்கு ஓகே ஆயினது பெரிய விஷயம். இல்லாட்டி நாங்க முடிச்சு கொண்டே இருக்கணும் உங்களுக்கு ஆகிட்டு. கட்டாயம். ஹாய் ஓகே ஜாகர் நல்லா.